ஐயோ, சாவி எடுக்க மறந்துட்டேனே. ஐயோ அப்பா. மா, சூடா ஒரு கோல்டு காஃபி கொண்டு வாமா. இது என்னோட மதரோட கை இல்லையே. அத்த, நீங்க என்ன இங்க? அது இருக்கட்டும், அதென்ன சூடா ஒரு கோல்டு காஃபி? அது எனக்கும் எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் ரெசிபி. நாங்க வீட்ல அப்படி பண்ணி மதர். ஏங்க, என் பொண்ணு கோல்டா கேட்டா நீங்க சூடா எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க. செல்லக்குட்டி, அம்மா உனக்கு நிறைய ஐஸ் போட்டு சில்லுன்னு ஜூஸ் கொண்டாந்துருக்கேன், நீ குடிடா. தேங்க்யூமா. ஓ, அப்போ உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துக்கலன்னு சொல்ல வரீங்க? ஆமா. அம்மா, என்ன இருந்தாலும் அவங்க எங்க அத்தை. ஆமான்னு அப்படி பொசுக்குன்னு சொல்லிடக்கூடாது என்ன? அப்படி சொல்லுமா. ஓ, அப்ப நான் உன்னை நல்லா பாத்துக்கலன்னு சொல்ல வரியாடி? அப்படி இல்லம்மா. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. ஆமாங்க, நீங்க நல்லா பாத்துருந்தீங்கன்னா என் பொண்ணு ஏன் வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கா? உங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கறனால எனக்கு தெரியும். நீங்க வந்து எதுக்கு விளக்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா ஆமா, என் பொண்ணு மாதிரி இல்ல. என் பொண்ணு எப்படி துரும்பா இளைச்சி என் மகன் மாதிரி தான் அவளை பாத்துட்டு இருக்கேன் நான். மக்களே, ஒருத்தி ஒரு காஃபியும் ஒரு ஜூஸும் கேட்டது ஒரு குத்தமா? இந்த சம்மர்ல இவங்க 2 பேரையும் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்னடி இப்படி மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் ஆப்பி வச்சிருக்க? மதர், இது என்ன சீசன்? சம்மர் சீசன். சம்மர்ல பேட் ஸ்கின்னோட வெளிய போனா ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடாது. சோ கிளென்சர், டோனர், சிரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் 2 coatings of makeup போட்டு என் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். இந்தா சூடா காஃபியை குடி. மா, what I just told you, what season is this? இந்த சீசன்ல நீ என்ன கொடுக்கணும்? நீ தான் ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பியே, சொல்லி தொலை. மதர், நான் காலையில எந்திரிச்ச உடனே வாட்டர்மெலன் ஜூஸ் தரணும். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்க்கு கியூக்கம்பர் சாலட் தரணும். லஞ்சுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி கோகனட் வாட்டர் ஒரு பட்டர் மில்க் கொடுக்கணும். ஓகே, அவ்வளவுதானா? என்ன மதர் அவ்வளவுதானா? பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். லஞ்ச் எல்லாம் யார் சொல்றது? லஞ்சுக்கு ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கணும். ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ்ல உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாமே. ஏன் மத்ததெல்லாம் உன் தொண்டையில இறங்காதா? இறங்கும் மம்மி. அப்படி உள்ள இறங்கிச்சுன்னா இங்க ஏறும். பிம்பிள்ஸ், ஹீட் பாயில்ஸ் எல்லாம் ஏறும். So I don't want all that. Okay. டின்னருக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் தானே? மம்மி, டின்னருக்கு நான் உன்னை அவ்வளோ கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன், சலிச்சுக்காத. மதியத்துக்கு ஒரு ஃபிஷ் குழம்பு வச்சிருப்பல, அதுக்கு ஒரு தோசை ஊத்தி கொடுத்தனா அழகா சாப்பிடுவேன். ஓகே, அவ்வளவுதானா? இல்ல வேற ஏதாவது லிஸ்ட்ல இருக்கா? இன்னைக்கு அவ்வளவுதான். என்னது, நாளைக்கு வேற புதுசா ஏதாவது சொல்லுவியா? அப்ப ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுவேமா. ஓகே, இப்ப டெம்பரேச்சர் ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் இந்த காஃபியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டுமாரோல இருந்து ஜூஸ் இஸ் மேண்டேட்டரி. ஓகே. ஐயோ, இந்த சம்மர் வந்ததும் போதும் என் உயிர் எடுக்கிறதுக்குன்னே இருக்காவ. என்னதான் பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரமா? அர்ச்சனா, அர்ச்சனா. அத்த சொல்லுங்க அத்த. என்ன சொல்லுங்க அத்த? உங்ககிட்ட ஜூஸ் தானே கேட்டேன். ஐயோ, அததான் அத்த போட்டுட்டு இருந்தேன். கூப்பிட்டோன்னா அப்படியே வந்துட்டேன். இருங்க, இந்தாங்க அத்த. என்னது இது? வாட்டர்மெலன் ஜூஸ்? இதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். உனக்கு டெய்லி சொல்லணுமா? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? அத்தை, நேத்துக்கு நீங்க வாட்டர்மெலன் ஜூஸ் தான் கேட்டீங்கன்னு நான் மார்க்கெட்டுக்கு போய் இவ்ளோ பெரிய வாட்டர்மெலனை நானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். நீங்க தான் கேட்டீங்க நேத்து. அது நேத்து. நான் கேட்டது இன்னைக்கு. இன்னைக்கு இந்த ஜூஸ் குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல. குடி. எங்க அம்மா வீட்டுல நான் இவ்வளவு ஜாலியா இருந்தேன். பரட்ட, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க, வேற என்ன பழம் வேணும்? நான் போய் வாங்கிட்டு வந்து தான் போடணும். இல்ல நீ ஜூஸ் போட்டதெல்லாம் போதும். கிச்சன்ல போய் நான் சொன்னதை ரெடி பண்ணு போ. போய் அதையாவது சமை ஒழுங்கா. அத்தை, நீங்க சிக்கன் பிரியாணி சமைக்க சொன்னீங்க. வெளியே அடிக்கிற வெயில பார்த்தா சிக்கன் பிரியாணி ரொம்ப ஹீட் அத்தை. நான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து ஃபிஷ் பிரியாணி செஞ்சுட்டேன். ஃபிஷ் பிரியாணியா? அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும். போய் செய். அத்தை, சிக்கன் சாப்பிட்டா ஹீட்டுக்கு மூஞ்சில முகப்பருவெல்லாம் வரும், ஹீட் பாயில்ஸ்லாம் வரும். அத்தை, ஆல்ரெடி எனக்கு மூஞ்ச பாருங்களேன். உனக்கு முகப்பருவம் தான், நீ சாப்பிடாம இருமா. எனக்கு எதுவும் வரல, எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும். போய் செய் போ. அப்ப செஞ்ச ஃபிஷ் பிரியாணி என்ன செய்யறது? தூக்கி கொட்டிடல, நாய்க்கு போடு. போடி, போய் சொல்றது செய் போ. ஏன் பேச்சு கேட்க மாட்டா?
எங்க அம்மா வீட்ல நான் எப்படி இருந்தேன்டா. ஏ பரட்ட, என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. போய் பிரியாணி செய் போ. வாங்கிட்டு வந்தா செய்யணும், போடி. வெயிட் பண்ணுங்க. போய் வாங்கிட்டு வந்து செய். அர்ச்சனா, அர்ச்சனா, ரெடி, போலாம் வா. என்னடி இந்த ட்ரெஸ்ஸ போட்டிருக்க? மா, வெளிய அடிக்கிற வெயில பார்த்தல, அவியுது. உன்ன மாதிரி 8 முழத்துக்கு புடவைய சுத்திக்கிட்டு வர சொல்றியா? இந்த மாதிரி Dress போட்டாதான் கொஞ்சம் ஃப்ரீயா காத்தோட்டமா இருக்கு. வேணா உனக்கும் 4 வாங்கி தரேன், நீ 4 கவுன் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். என்னது எனக்கு இந்த மாதிரி Dress? எஸ். ஹேய், என்ன இமேஜினேஷனா? சரி, எவ்வளவு அழகா ஒரு பொம்மை மாதிரி இப்படி Dress போட்டிருக்க. தேங்க் யூ. இந்த தலைமுடியை விரிச்சு போட்டு புசு புசுன்னு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். போட்டேன்னா என் மண்டைய விரிச்சு விட்டா எப்படி புசு புசுன்னு இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே? ஒரு துளி காத்து கூட என் மண்டைக்குள்ள போவாதடி. மண்டை ஃபுல்லா வேர்த்து சைனஸ் மைக்ரேன் வந்து நான் சாவணும். அதானே உன் பிளான்? ஐயோ, உனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. சாரிமா, நான் மறந்துட்டேன். சரி வா, கடைக்கு போயிட்டு வந்துருவோம். வெயில் ஆமா ஏறுறது. ஆமாமா, கடையில உனக்கு நான் 4 ஃப்ராக் வாங்கி தரேன். நல்லா இருக்குமா வெயிலுக்கு? அதெல்லாம் கசகசன்னு எனக்கு இருக்காது. அத்தை அத்தை நான் ரெடி போலாமா? உட்காரு. சொல்லுங்க அத்தை. என்னடி Dress இது? குர்தா பேண்ட். எங்க போறோம் நம்ம? மளிகை கடைக்கு. அதுக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா? மளிகை கடைக்கு தானே போறோம். நம்ம என்ன போருக்கா போறோம் கவச குண்டலெல்லாம் மாட்டிட்டு வரதுக்கு? என்னது? இல்ல அத்தை, மளிகை கடைக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? ஆல்சோ இந்த Dress உங்க புள்ள துபாயில இருந்து ஒரு 4 கந்த துணி வாங்கிட்டு வந்தாரு. அதை என்ன தெருமோனில இருக்கிற டெய்லர் கிட்ட தச்சேன். அது இந்த லட்சணத்துக்கு இருக்கு. உனக்கு 4 கந்த துணி மட்டும் தான் எடுத்துட்டு வந்தானா? அதோட ஒரு புடவை எடுத்துட்டு வந்தால? யா, நைஸ். சாரி அத்தை. போ, அத போய் கட்டிட்டு வா. எது? உங்க புள்ள துபாயில இருந்து எனக்காக வாங்கிட்டு வந்த புடவைய கட்டிட்டு உங்க கூட மளிகை கடைக்கு வரவா? அத்தை, வெளிய அடிக்கிற வெயில பாத்தீங்களே, எரிஞ்சு தள்ளும் அத்தை. என்னாலலாம் முடியாது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு. சை. நாங்களும் தான் இத்தனை வருஷமா புடவை கட்டிட்டு இருக்கோம். எங்களுக்கு எரிஞ்சிருச்சா என்ன? போய் புடவை கட்டிட்டு வா போ. அத்தை, உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா அத்தை? புடவை கட்டிட்டு யாராவது மளிகை கடைக்கு போயிட்டு வருவாங்களா அத்தை? அது வேற காஸ்ட்லி சாரி. உனக்கு நான் சொல்றது புரியுதா? போ, போய் புடவை கட்டிட்டு வா. கட்டிட்டு வந்து தொலைறேன், புடிங்க. இப்பதான் பொம்பளை பிள்ளைய அழகா லட்சணமா இருக்க. போலாமா? மளிகை கடைக்கு போறதுக்கு லட்சணமா இருந்தா என்ன, இல்லனா என்ன? நான் என்ன அந்த கடைக்காரன மாப்பிளைய பார்க்க போறேன்? மா, நான் போயிட்டு வரேன். அர்ச்சனாமா, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டல? எடுத்துக்கிட்டேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அல்லல்லா, அல்லல்லா. ஐயோ, இவ்ளோ வெயில்ல காலேஜுக்கு போய் படிச்சு கிழிச்சு எக்ஸாம் எழுதி ஒன்னும் புடுங்க போறது இல்ல. வின்டர் சீசன்ல போய்க்கலாம். அடடடா. சை. ஐயோ, முடியலடா. அப்பா, கொஞ்ச நேரம் ஏசியில இருப்போம். எவரதி? என்ன? நான் தான். Get out. வெய்ய காலம் வந்தாலே இது காலேஜுக்கே போய் தொலையாது. அப்படியே ஐஸ் போட்டு ஒரு சர்பத்துமா. சொருப்பு பிஞ்சிரும். ஹலோ சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுக்கு. என்னடா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன், வேலையை பார்த்து முடிக்க மாட்டேன்லாம் நினைச்சிடாதீங்க. ஈவினிங்குள்ள நான் முடிச்சு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடுவேன். யா, தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ. இந்த வெயிலுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாலி 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 ஜாலி. ஏசி போட்டு போய் ஏசி ரிமோட். பா, என்ன வெயில்ரா. ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்க்க சொன்னா எப்படி? அர்ச்சனா, அர்ச்சனா, ஏ அர்ச்சனா. இப்பதானே படுத்தேன். என்ன என்னத்த? தூங்கிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு போலாம். எங்க? உங்க மாமாவுடைய தங்கச்சி வீட்டுக்கு தான் போறோம், கிளம்பு. தங்கச்சி வீட்டுக்கா? அத்தை விளையாடுறீங்களா? வீக் டே, வேலை இருக்கு இன்னைக்கு. நீ தான் இன்னைக்கு ஆபீஸ் போலையே, அப்புறம் என்ன வேலை இருக்கு? ஐயோ அத்தை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கேன். வெயில் வெளியே அதிகமா இருக்கு, வீட்லயே உட்காந்து வேலை பார்க்கலான்னு. வீட்லயே உட்காந்து வேலை பார்த்து முடிச்சு அனுப்பணும். சரி, இந்த வேலையை அங்க வந்து பார்க்கலாம், வா கிளம்பு. எங்க இருக்கா உங்க வீடு? பக்கத்துல தான், காஞ்சிபுரம். எது? காஞ்சிபுரமா? எப்படி போறோம்? 2 வீலர் தான். நீ வண்டி ஓட்ட, அத்தை பின்னாடி உட்காந்துக்கிறேன், வா. இங்க இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நான் வண்டி ஓட்டணும், பின்னாடி உட்காந்து வெயில்ல வருவோம் நம்ம 2 பேரும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, வெயில் சொன்னா கேளு, கிளம்பு.
ஐயோ ஏன் அத்தை படுத்துறீங்க? வேலை இருக்கத்த எனக்கு. முக்கியமா நான் சொல்றது புடவை கட்டணும். ஆமா, கட்டிட்டு கட்டிட்டு கிளம்பு சீக்கிரம். மக்களே, இந்த சம்மருக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். எவனாச்சும் இந்த மாசத்துல பட்டு புடவை சுத்திட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா அப்படிப்பட்ட கல்யாண ஃபங்க்ஷன், காது குத்தி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் வீட்ல ஏசியை போட்டு படுக்கலான்னு பார்த்தா உங்க வீட்ல இந்த மாதிரி மாமியார் கொடைச்சல் கொடுக்குறாங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கா? ஆராத சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஏய் டைம் ஆகுது சீக்கிரமா. தாத்தா இருங்க, புடவையெல்லாம் கட்டிட்டு வரணும். 2 hours ஆகும். என்னடி மா தட்ட பேக்ல வச்சுட்டு கிளம்படி. மா டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா? இதான். மா இது எப்படிம்மா சாப்பிடுது? என்னடி நக்கலா? ம், ம். சிலிண்டர் பிரச்சனை முடியற வரைக்கும் 1 மாசத்துக்கு உனக்கு சத்துணவு சாப்பாடு தான். மா நம்ம கிட்ட 1க்கு 2 கேஸ் இருந்ததுமா. அது நேத்து வரைக்கும் இன்னைக்கே வித்தாச்சு. ஆ. நீ